வணக்கம். நான் ரேணுகா ரெசிபி அண்ட் விலாக்ஸ். நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறது பச்சை ஆப்பிளும் கேரட்டும் போட்டு சேர்த்து செய்கிற ஒரு சம்பல். இந்த சம்பல் உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது. கேரட்டை நாங்கள் வெவ்வேறு விதமாக செய்து கொள்ளலாம். அது உடனேயே இலகுவாக செய்து சாப்பிடக்கூடியது. அநேகமானவர்கள் விரும்பி சாப்பிட்ற ஒரு சம்பல். பச்சையாக சாப்பிடக்க இதோட பலன்கள் எங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இப்போ இந்த சம்பலை நாங்கள் செய்து கொள்வோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நாங்கள் செய்ய போகிற இந்த கேரட் சம்பலுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் இன்றைக்கு இந்த பச்சை ஆப்பிளையும் கேரட்டையும் சேர்த்து வச்சு தான் இந்த சம்பல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதில் 3 கேரட் சீவி ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் 2 ஆப்பிள் தோல் சீவி ஸ்க்ரேப் பண்ணியிருக்குது. இந்த ஆப்பிள் ஸ்க்ரேப் பண்ணோடனே கலர் மாதிரி கருப்பாக வந்துட்டுது. ஆனால் நீங்கள் உடனே செய்தாலுமே நிறம் மாதிரி தான் வரும். 3 பச்சை மிளகாய் சின்ன தூளா வட்டி வச்சுருக்கிறேன். 2 சிவத்த வெங்காயம் தூளா வட்டி இருக்குது. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கொள்ளுவோம். உப்பு எங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கின மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இனி வாங்க நாங்கள் இந்த சம்பலை செய்து கொள்வோம். இப்போ இந்த ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை நான் இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். மிக இலகுவாக செய்யக்கூடியது, உடனடியாக செய்து சாப்பிடலாம். கேரட்டை வச்சு நாங்கள் மாங்காய் போட்டு செய்யலாம், தனியாக கேரட்டில் செய்யலாம், இஞ்சி தேங்காய் பூ அதுகளெல்லாம் போட்டு செய்யலாம். இன்றைக்கு நான் இந்த பச்சை ஆப்பிளை வச்சு தான் இதை சேர்த்து தண்டி இருக்கிறேன். இந்த பச்சை ஆப்பிள் புளிப்பாக இருக்கிறபடியாக நான் இதுக்குள்ள தேசிக்காய் ஒன்றும் விட இல்லை. ஆனால் அந்த ஆப்பிள் நீங்கள் உங்களுக்கு வெட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், அது உடனே ஸ்க்ரேப் பண்ணோடனே கருத்து போயிடும். இந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்வோம். இந்த வட்டி இருக்கிற சிவத்த வெங்காயத்தையும் போட்டுக்கொள்கிறேன். 2 சிவத்த வெங்காயம் எடுத்தேன் நான். உப்பு நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன்னு என்ன எல்லாம் சேர்த்து தண்டைக்குள்ள காணாமல் கொண்டபடியாக நான் நீங்கள் உங்களோட ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன். மிளகுத்தூள் உங்களோட விருப்பமெண்டா போடலாம், போடாமையும் விடலாம், அது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் உரைப்பாக இருக்குமன்றதுக்காக வேண்டி நான் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இதுக்குள்ள தயிர் அதில் போட தேவையில்லை. பச்சை உடனே சாப்பிட்றதானே. இப்போ இந்த பச்சை ஆப்பிளில் நல்ல சரியான புளி. அப்போ அதால் நாங்கள் இதுக்குள்ளே தேசிக்காயோ தயிரோ ஒன்றுமே போடையில்லை, தக்காளி பழம் ஒன்றுமே போடையில்லை. உங்களுக்கு வேணுமெண்டா அதுகளையும் சேர்த்துக்கொள்ளலாம். எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கொள்ளுவோம். இதுக்குள்ள வெங்காயம்ல அதுகள் நீங்கள் தாளித்து போடணுன்னா மேலே போடலாம். ஆனால் எண்ணெய் தானேன்ட்டு நான் இதுக்குள்ளே தாளித்ததை போடையில்லை. விருப்பமெண்டா தாளித்து போட்டோம் போட்டுக்கொள்ளலாம். பச்சை ஆப்பிளும் கேரட்டும் சேர்ந்த சம்பல் செய்து முடிஞ்சது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சுவைத்து பாருங்கள். என்ன மாதிரி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.